1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும். பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் அப்போக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரவேல் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேவகர்களோடு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடே பின்தண்டிலே போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தியரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரராய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றார். அதனால் பெலிஸ்தியரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீர் குறித்த இடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடி இவன் நம்மோடே கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதனாலே தன் ஆண்டவனோடே ஒப்புரவாகுவான்? இந்த மனுஷனுடைய தலைகளினால் அல்லவா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்தல்லவோ ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். கவனிங்க, இந்த வேத பகுதியை நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா நீங்க இந்த சாப்டர் நீங்க வாசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, இப்ப என்ன வருது அப்படின்னா, இந்த தாவீது இப்பொழுது இஸ்ரவேல், அதான் சவுலினாலே துரத்தப்பட்டு வனாந்தரத்தில் திரிஞ்சிட்டு இருக்கிறான். சிங்க கபில எல்லாம் திரிஞ்சிட்டு இருக்கிறான். அதான் சவுல் ராஜா இந்த ஏரியா பக்கமே நீ வரக்கூடாதுன்னு துரத்திட்டாரு. ஏற்கனவே ஆண்டவருடைய அபிஷேகத்தை தம் மேல சுமந்துட்டான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணினதற்கு பிறகு அவன் துரத்தப்படுறான். இப்ப அபிஷேகம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல. துரத்தப்பட்டு கடைசியில எங்க போயிட்டான் அப்படின்னா, தன்னுடைய எதிர் நாட்டுக்கே போயிட்டான். பெலிஸ்தியருடைய நாட்டுக்கே போயிட்டான். பெலிஸ்தியருடைய நாட்டுக்கு போகும்போது அந்த பெலிஸ்தியருடைய அதிபதிகள், அந்த 100க்கு அதிபதிகள், சேவகர்கள் எல்லாரும் அவங்களுடைய ராஜாவை திட்டுறாங்க. என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? இவனை கொண்டு போய் யுத்தத்திற்கு விட்டுருக்கீங்க. நம்ம யுத்தம் பண்ண போறது இஸ்ரவேல் ஜனங்களோட. இவன் இஸ்ரவேலில் ஒரு ஆளு. இவனை கொண்டு போய் யுத்தத்தில் விட்டுருக்கீங்களே, இவன் நமக்கு குறுக்க திரும்ப மாட்டானா? உடனே அந்த ராஜா சொல்றாரு, என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க? இவன் இத்தனை வருஷமா என் கூட பழகுறான், ஆனா இவன்ல ஒரு தப்பு கூட நான் பார்க்கலப்பா அப்படின்னு எதிர்நாட்டு ராஜா அந்த பிரதானிகள்கிட்ட சொல்றாரு, எப்பா இவன் நல்ல பையன்ப்பா, இவன் இத்தனை ஒரு தப்பும் பண்ணல. சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆகீஸ் ராஜா இடத்துல சொல்றாங்க, சும்மா இருங்க, கோவப்பட்டு சொல்றாங்க, இந்த தாவீது யார் தெரியுமா? முதல்ல நம்முடைய ஊர்லயே மிகப்பெரிய ராட்சதன் கோலியாத் இருந்தான்ல, அந்த கோலியாத்தை கொன்னவன் தான் இந்த தாவீது. அன்னைக்கு இவனுடைய ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 முறையா பாடினாங்களா? உங்க மண்டைக்கு ஏறுதான்னு கேக்குறாங்க. விட்டா அந்த இடத்திலேயே தாவீதை சமாதி பண்ணிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனா ஆகீஸ் ராஜா தாவீதை கூப்பிட்டு சமாதானமா பேசியப்பா, இவனெல்லாம் யுத்தத்துக்கு வர ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நீ கொஞ்சம் போயிருப்பா, வீட்டுக்கே போயிருந்தா அனுப்பி விடுறாரு. அப்ப நான் நம்புறேன், இத்தனை பிரச்சனையும் தாண்டி வரும்போது அவ்வளவுதான், இனி நம்மளை கொன்னுட்டாங்களோன்னு சூழ்ந்து கொள்ளும் போது எதிரினுடைய நாட்டுல போய் கோலியாத்தை கொன்னவன் இவன் தான், பழி தீக்கிறதுக்கு நல்ல டைம்னு சொல்லும் போது ஆண்டவர் அங்கேயும் தாவீதிற்கு கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு அவன் அங்க தப்பு வைக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு காலை வேளையில் நம்முடைய தேவன். சிஸ்டர், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் மேல இருக்கிற எல்லா அபிஷேகம் போச்சுன்னு நினைக்கிறீங்க. இல்ல 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 எத்தனையோ சூழ்நிலையில் நீங்க சோகமாகப்படும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாரு.
பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்கல, ஆனா உங்க கண்கள் சின்ன சின்ன அற்புதத்தை பார்த்து கொண்டே இருக்குது. வெகு சீக்கிரத்துல யோசேப்பினுடைய தலையின் மேல இருந்த அபிஷேகம் அவன் அந்த நாட்டிற்கே ராஜாவாய் மாற்றினது போல உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம், உங்க பிள்ளை தலை மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல கர்த்தர் வச்ச தரிசனம், உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவர் உங்க மேல வச்ச அந்த மகிமை திரும்ப உங்களை தலை நிமிர பண்ணும் என்று நான் நம்புகிறேன். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி அப்படியே தேவ சமூகத்துல எழும்பி நிற்கிறீர்களா? ஹல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த 4வது ஆசீர்வாதம், அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை மட்டும் கர்த்தர் எடுக்கவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தாலும் உங்க தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா திரும்பவும் ஆண்டவர் நீங்க இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும். அப்ப கொடுக்கும் போது எதை வச்சு கொடுப்பாருன்னா உங்க தலை மேல இருக்கிற அபிஷேகத்தை வச்சுதான் அதெல்லாம் திரும்ப வரும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில கையை மேல உயர்த்தி சத்தமா ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவே அந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் வேணும், அந்த தரிசனம் இன்னும் வேணும்னு சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தை நான் காத்து கொள்வேன்னு சொல்லுங்க. Thank you Holy Spirit. சோகமான நினைவுகளை நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் நம்புறேன், நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா அபிஷேகம் எனக்குள்ள இதுக்கு உண்மைதான்ப்பா. நீங்க சொன்ன 2 வார்த்தையில நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நான் இன்னும் அழியல இல்ல, நான் இன்னும் சாகல இல்ல, என் அபிஷேகம் சாகலப்பா. இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லும் போது ஏதோ ஒரு அற்புதம் வார்த்தையினால நீங்க என்ன தேற்றிட்டே இருக்கிறீங்கல்ல, நான் நம்புறேன் என் மேல வச்ச அபிஷேகத்துக்கு தான் அது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில், பாஸ்டர் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் பாஸ்டர், இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சோகத்தோட வந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், மகளே நீ எல்லாத்தையும் இழந்தாலும் நான் உன் தலை மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழக்கல, நான் உனக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை இழக்கல. எப்படி யோசேப்பு எல்லாத்தையும் இழந்துட்டான், ஆனா தரிசனத்தை இழக்கலையோ அபிஷேகத்தை இழக்கலையோ, அதே போல உனக்குள்ள நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழக்க முடியாது அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அது நல்லா வச்ச உனக்கு வெகு சீக்கிரத்துல உன் தலை மேல வச்சுக்கிற அபிஷேகம் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும். நீ பயப்படாத. சோ ஒரு பெரிய கான்சியஸ்க்குள்ள வரப்போறோம், என் அபிஷேகத்தை மட்டும் நான் இழந்துடவே கூடாதுப்பா. தயவு செய்து அதுக்காக போராடுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான நாளா அமையட்டும். இந்த நாள் முழுக்க கர்த்தர் உங்க கூட இருக்கட்டும். எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த நாள்ல பிறந்த நாள்ல பாக்குறவங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை பாக்குறவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏதோ ஒரு புதிய காரியத்தை துவங்குறவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன். திருமண காரியத்துக்கு அந்த அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிச்சு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த 21 நாட்களும் தடை இல்லாம உங்க வார்த்தையை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பலத்தையும் மட்டும் தந்துருங்கப்பா.